வர்த்தக நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே பிரத்யேகமாக ஓய்வு காலத்திற்கான திட்டங்கள் எவை, எப்படி திட்டமிட வேண்டும் என்பதை பற்றி ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானர்ஸ் திரு கே ராமலிங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களது தொலைபேசியை 42059292. வணக்கம் வர்த்தக உலகம். வணக்கம் சார். எஸ் சார். சார் வணக்கம். என் பேர் பாண்டியன். சொல்லுங்க. பேசுறேன். இங்கேருந்து சென்னை. சொல்லுங்க பாண்டியன். நான் மெரைன் இன்ஜினியர். ஃபைன். இப்ப எங்க மேனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த வெரி யங் ஏஜ் பாத்தீங்கன்னா 24லயே நல்லா எல்லாம் அரௌண்ட் 2.5 lakh எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. பட் இந்த பென்ஷன் ஸ்கீம் அண்ட் அதர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு யாரும் கரெக்டா எடுத்து பண்றது கிடையாது. பேசிக்கா எங்களுக்கு என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இல்லாம போயிடுச்சு. நிறைய பேர் அந்த ஒரு இது இல்ல, எக்ஸ்போஷர் இல்லை எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு பின்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாமே இப்பவே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க பின்னாடி. ஸோ எங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பிளான் நீங்க இது பண்ணீங்கன்னா இதா இருக்கும். இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது தெரியாத அளவுக்கு தான் இப்ப பாத்துட்டு தான் கால் பண்ணேன். சரி, ஓகே, இப்ப தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு. நான் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஜீவனானந்த்ல ஒரு 25 lakhs சம்மர் ஷூட் எடுத்திருக்கேன். அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு 2 lakhs போட்டுருக்கேன். இப்ப பிரசன்ட் இதுல என்னோட ஏஜ் 24. இதுக்கப்புறம் நான் ஃபர்தரா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா. சரி, எனக்கு பாண்டியன் உங்ககிட்ட ஒரே கேள்வி. வயது என்ன சொன்னீங்க? 24. பாண்டியன், இப்ப நீங்க மரைன் இன்ஜினியர் சொல்லும் போது நீங்க ஒர்க் பண்ற அந்த நிறுவனம், ஷிப்பிங் கம்பெனி, அவங்களே உங்களுக்கு குரூப் பென்ஷன் பிளான் அல்லது பென்ஷன் பிளான் வச்சிருப்பாங்கல்ல இல்லையா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா இங்க கிடையாது. ஒர்க் பண்ணக்குள்ள ஷிப்ல மட்டும் தான் எங்களுக்கு உண்டு. ஒன்ஸ் இங்க ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஷிப்ல நீங்க பணியாற்றுகின்ற போது உடல்நிலை சரியில்லைன்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். எஸ் எஸ், அவ்வளவுதான். நீங்களே திட்டமிடல. சரி, எவ்வளவு உங்களால சேமிக்க முடியும் மாதத்துல இந்த பென்ஷன் திட்டத்துக்காக? மாதத்துல பென்ஷன் எங்களுக்கு பென்ஷன் திட்டம் கிடையாது. we can save up to 1 lakh வரைக்கும் சேவ் பண்ணலாம். ஏன்னா நான் சார் சொன்னார் பாத்தீங்களா, ரெடிமேட் பிளான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமைஸ் நமக்கு சட்டத்தை வச்சுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிடும் சொன்னார். அதுல 2வது கேட்டகரியில இப்ப நீங்க வரீங்க. நீங்க மாதத்துக்கு 1 லட்சம் வரைக்கும் சேமிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? முடியும். ஆமா, முடியும். எக்ஸலன்ட், தேங்க்யூ. நல்ல கேள்வி. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த நேயருக்கு பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம ரெடிமேட் பிளான்ஸ் அப்படின்னு போகும்போது நமக்கு வசதி குறைச்சல் அதிகமாயிடுது. ஏன்னா அது ஒரு சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்காது. ஒரு பிளான் எல்லாருக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி வராது. ஒன்று அதில் வருமானம் குறைவாக இருக்கு. 2வது அதில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபிக்ஸட் ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். இதில் அப்படி இல்லை. நீங்கள் உங்களுடைய இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனியாக ஒரு காம்பினேஷன் கஸ்டமைஸ்டு பிளான் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக முடியும் உங்கள் கான்ட்ரிபியூஷனை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கார்பஸ் உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணணும், உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை ப்ரீபோன் பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் ஒரு ரெடிமேட் பென்ஷன் பிளான்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் நீங்களே ஒரு காம்பினேஷன்ல பண்ணும்போது உங்க ரிட்டையர்மெண்ட்டை நீங்க போஸ்ட்போன் பண்றதோ ப்ரீபோன் பண்றதோ நீங்க ஈஸியா நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ரெடிமேட் பிளான் வேணாம், கஸ்டமைஸ்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இவருடைய கேள்விக்கு பதில் சொல்லும்போது சரவண பிரகாஷுக்கான கேள்விக்கு சேர்த்து சொல்லிடுங்க. ஏன்னா அவருக்கு நீங்க சொன்னீங்க பிரேக்குக்கு முன்னாடி கஸ்டமைஸ்டா நம்ம போனா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. சேர்த்து நீங்க சொல்லிடுங்க. அதான் இப்போ கஸ்டமைஸ்டா நம்ம இப்போ இவருக்கு எப்படி பிளான், இவங்க 2 பேருக்குமே எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எப்போ ரிட்டையர் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு ஏஜை அவங்க நிர்ணயம் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாமே பிரைவேட்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களே நிர்ணயம் பண்ணிக்கலாம், நான் 50 வயசு ரிட்டையர் ஆக போறேன், இல்லை 55, 58 அப்படின்ற அவங்களுடைய ஒரு அசியூம் ரிட்டையர்மெண்ட் ஏஜை ஃபர்ஸ்ட் நிர்ணயம் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 55ல் அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன இருக்கும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணணும். அது அவங்க ஃபேமிலி ஹெல்த் ஹிஸ்ட்ரி, அவருடைய ஹெல்த் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் அடிப்படையில் நான் 55லேருந்து 85 வயது வரைக்கும் இருப்பேன் அப்படின்னா ஒரு 30 வருட காலம் அவங்க பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த 55 வயது ரிட்டையர் ஆகும்போது எனக்கு மாத வருமானம் எவ்வளவு தேவைப்படும்? இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். 55 வயசுல நான் இப்போ இருக்குது 25 வயசு 30 வயசுல இருக்கேன். 55 வயசுல எனக்கு எவ்வளவு மாத வருமானம் தேவைப்படுறது சிக்கலான கேள்வியா இருக்கும். ஆனால் இப்போ என்ன அசியூம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்ல எனக்கு இன்னைக்கு 55 வயது அப்படின்னா நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா நான் எவ்வளவு எனக்கு மாத வருமானம் தேவைப்படும்? இப்போ எனக்கு மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் இருந்தா நான் இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்ல ஹாப்பியா லீட் பண்ண முடியும், ரிட்டையர் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 55 வயது ஆகும்போது இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அது இன்ஃபிளேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஏறக்குறைய அது ஒரு 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு காமிக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 3 லட்சம் ரூபாய்ன்றது உங்களுடைய 56வது வயதுல முதல் விட உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வருமானம், மாத வருமானம். அதற்கப்புறமா 57வது வயதுன்னு பார்க்கும்போது அதே 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சரியா இருக்காது. உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். உங்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும், 4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஆண்டுக்கு ஆண்டு இன்ஃபிளேஷன் காரணமாக இந்த 55 வயதிலிருந்து 85 வயது வரைக்கும் உங்களுடைய கேஷ் இன்ஃப்ளோ அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அப்போ எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை கண்டுபிடிக்கணும். இதற்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணணும். 55 வயசுல நீங்க இந்த கார்பஸ் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா உங்களுக்கு மாத வருமானத்தை கொடுக்கணும்.
அந்த கார்பஸ் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கார்பஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த கார்பஸை நம்ம அட்டைன் பண்ணணும்னா இப்போ இருந்து நான் எவ்வளவு சேர்த்துட்டு வரணும், இப்போ இருந்து எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்க இன்க்ரிமெண்ட்டே எடுத்துக்கணும். நான் இப்போ இருந்து மாதம் வந்து 1 லட்ச ரூபாய் சேமிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வியூவர் சொன்னாரு. 1 லட்ச ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1 லட்ச ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னா இப்போ 1 லட்ச ரூபாய் சேமிக்கலாம். அடுத்த வருடம் 1,20,000 சேமிக்க முடியும். அடுத்த வருடம் 1,30,000 சேமிக்க முடியும். இப்படி உங்க இன்க்ரிமெண்ட் நீங்க பண்ண முடியும். உங்களோட கேஷ் இன்ஃப்ளோ, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ கொண்டு வரீங்கன்றதை பார்த்துட்டு அது என்ன பெர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுறீங்கன்றதையும் பார்த்து கணக்கு பண்ணி எவ்வளவு ரெக்யூர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு கிடைக்கும், டெட்ல இன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு கிடைக்கும், இதெல்லாமே நம்ம ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அப்படி இந்த கார்பஸ் அக்யூமுலேட் பண்றதுக்கு எந்தெந்த மாதிரியான அசெட் கிளாஸ்ல நம்ம பிரிச்சு முதலீடு பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பொதுவாக 70% நீங்க வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ல பண்ணுங்க, மற்றது எல்லாமே வந்து நீங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ரெக்யூர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வருமானம் ஈட்டும் சக்தியை பொறுத்து இந்த ரெக்யூர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து மாறுபடும். அந்த ரெக்யூர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவோ அதை அச்சீவ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்தா போதும். உங்களுக்கு 70% ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்க குறைவான அளவு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணா கூட போதுமானதாக இருக்கலாம். அது நம்ம இந்த ரிட்டைர்மெண்ட் பிளானர் முழுசாக நம்ம பண்ணும்போது நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். இப்படித்தான் நம்ம ஒரு கஸ்டமைஸ் ரிட்டைர்மெண்ட் பிளானை கிரியேட் பண்ணணும். இந்த கஸ்டமைஸ் பிளான் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ரிட்டைர்மெண்ட் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க போதில்லை. இதற்கிடையில உங்களோட குழந்தைகளோட எஜுகேஷன் இருக்கும், வேற நீங்க வீடு வாங்கணுன்ற ஒரு குறிக்கோள் இருக்கும். இதற்காகலாம் உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படும். அப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு வருடம் வந்து இப்போ இந்த நம்ம வீடு வாங்க போறோம், அதுக்கு வந்து 20% டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக நம்ம பணத்தை பல வழிகள் எடுத்துட்டு இருக்கோம்னா அந்த வருஷம் நீங்க ரிட்டைர்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாம கூட நீங்க நிறுத்தி வைக்கலாம். இது கஸ்டமைஸ்டு பிளான்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க ரெடிமேட் பிளான்ல போனீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல பண்ண முடியாது. அதாவது பல மற்ற குறிக்கோள்களுக்காக நீங்க முதலீடு பண்றதையும் நீங்க ஒரு அனுசரிச்சு போறதுக்கான வாய்ப்பு கஸ்டமைஸ்டு பிளான்ல இருக்கு, ரெடிமேட் பிளான்ஸ்ல இல்ல. அதுக்காக தான் கஸ்டமைஸ்டு பிளானை நம்ம வந்து சொல்றோம். இப்போ கடைசியாக கேட்ட வியூவர் வந்து மெரைன் இன்ஜினியரா இருக்காரு. இந்த மெரைன் இன்ஜினியர் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும், இதை பத்தி நினைப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து அவங்களோட அலுவலகத்துல இருந்து ஒரு கால் வரும், உடனே அவங்க ஷிப்ல போக வேண்டியது வரும். ஷிப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்க வந்து ஒரு தொடர்பு பண்ணக்கூடிய வசதியே கிடையாது. அவங்களோட இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பொசிஷன்ல இருக்கு, இன்னைக்கு வந்து தங்களுடைய முதலீடு என்ன பொசிஷன்ல இருக்கு, புதுரா முதலீடு பண்ணலாமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு தொடர்பு எல்லைக்குள்ளேயே அவங்க வந்து இருக்கிறது இல்லை. இதை பத்திலாம் அவங்க தெரிஞ்சுக்க முடியல. இமெயில் அக்சஸ் கூட அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கின்றது. அப்போ இதை பத்தி சரியான ஒரு திட்டமிடுதல் அவங்களால பண்ண முடியல. திரும்பவும் இங்க வர்றாங்க. இங்க வரும்போது தான் அவங்களுக்கு வந்து இருக்கு ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு பிறகுதான் வந்து இங்க ஏதாவது ஒரு கண்ட்ரி லேண்ட் ஆகிறாங்க. லேண்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த தொடர்பு எல்லாமே அவங்களுக்கு உள்ள வர்றாங்க. இதற்கிடையில் அவங்க ஹோம் கண்ட்ரியில் எவ்வளவு நாள் இருக்காங்கன்னா அதற்கும் வாய்ப்பு குறைவா இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க ஹோம் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாட்கள்லேயே ஒரு தெளிவான திட்டமிடுதல் நீங்க வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 12 மந்த்ஸுக்கு எனக்கு என்ன மாதிரியான முதலீடு பண்ண போறேன்ற ஒரு திட்டமிடுதலை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய வெல்விஷர் யாரோ, உங்களுடைய ஃபாதர் மதர் ஒய்ஃப், இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு உங்களுடைய பவர் ஆஃப் அட்டானி நீங்க கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அப்பதான் உங்களோட முதலீடுகளை அவங்க வந்து கொண்டு செலுத்த முடியும், தொடர்ச்சியா செய்ய முடியும். 1 லட்சம் சொன்னார், அந்த 1 லட்சத்தை தொடர்ச்சியா செய்ய முடியும். ஒரு பவர் ஆஃப் அட்டானி வைஃப் கிட்ட, மெரைன் இன்ஜினியர்ஸ் கிட்ட பொதுவாகவே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால அவங்க வந்து இந்த பவர் ஆஃப் அட்டானி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுடைய வெல்விஷருக்கு கொடுத்துட்டு போனாதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்க இங்க லேண்ட்ல இருக்கும்போதே என்ன நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்ன்ற திட்டமிடுதல் நீங்க வந்து பண்ணிக்கணும். சரி, இந்த 1 லேக் அவர் எப்படி பிரிச்சு செய்யலாம்? அதே மாதிரி சரவண பிரகாஷ் சொல்லும் போது கூட சொன்னார், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவர் எல்லாம் சொன்னார் ஒழிய இன்னும் எப்படி அலோகேட் பண்ணலாம் சொன்னார். இவங்க 2 பேருக்குமே இந்த 1 லட்சம்னு வச்சுக்கிட்டு அல்லது ஒரு 20,000 அதுல 1/5 அப்படின்னு வச்சுக்கிட்டு கூட நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணா, எந்த திட்டத்துல கஸ்டமைஸ்டா பண்ணா அவங்களுக்கு நல்ல ஒரு வரும், பென்ஷன் காலத்துல ஒரு நல்ல தொகை வரும்ன்றதை சொல்லுங்க. இன்னொரு கேள்வி காத்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நேர் வந்துட்டார். வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். என்னோட நேம் சிவகுரு. பேரையா? சிவகுரு சொல்லுங்கய்யா. இந்த பென்ஷன் திட்டத்துல என்னுடைய வயது சொல்லுங்க. 47. சரி. எனக்கு வந்துட்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் நான் எதுவுமே எடுத்துக்குவேன். நான் பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கலாம். சரியா? அதனால வந்துட்டு நான் எந்த பிஎஃப் வந்ததெல்லாம் எடுத்து வேற லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல மாதிரி பண்ணிட்டேன். சரியா? இப்ப எனக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம்ல பண்ணணும்னா என்ன மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ல நான் திட்டத்துல சேர முடியும்? அதனால ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் உடனடியா. சோ அது மாதிரி ஒரு ஸ்கீம் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? 47 வயது 10 லட்சம் முதலீடு செய்யலாம். இதுவரைக்கும் திட்டத்துல சேரல. நல்ல கேள்வி சார். சார், ஒரு வித்தியாசமான கேள்வி. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, 80% வந்து பிளானே பண்றது இல்ல.
அந்த 80% இவர் வரார். ஆனா ஒரு தெளிவா இருக்கார். நான் 10 லட்சம் இப்போ முதலீடு செஞ்சிடறேன், 47 இயர்ஸ் ஆகுது, என்ன செய்யலாம்? ஓகே, இப்போ 47 ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் டேர்ம் டைம் ஃப்ரேம் இருக்கு. உங்களுக்கு இன்னொரு 7 to 10 வருடங்களுக்கு மேல வந்து நீங்க காத்திருக்க முடியும். ஓரளவு ஒரு நீண்ட காலமாகவே நீங்க காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, முன்னாடி வந்து நீங்க சிறு சிறு சேமிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஆனா இதை நீங்களும் வந்து உணர்ந்து இருக்கீங்க. அதனால நான் மொத்தமா வந்து 10 லட்ச ரூபாய் கையில இருக்கு, நான் அதை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் ஒதுக்குறேன் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. அதை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். இப்போ இந்த 10 லட்ச ரூபாய் எப்படி நீங்க முதலீடு பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ 10 லட்ச ரூபாயில வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30% நீங்க வந்து ஒரு ரிஸ்க் கம்மியா இருக்கக்கூடியான ஸ்கீம்ஸ்ல நீங்க முதலீடு பண்ணணும். டெட் ஃபண்ட் எடுத்துக்கலாம், பிபிஎஃப் எடுத்துக்கலாம். ஆனால் பிபிஎஃப்னு பார்க்கும்போது இப்போ நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 15 வருடம் உங்களுக்கு அதில் லாக்கின் இருக்கும். நீங்க 47 வயசு ஆகுது, 15 வருடங்களுக்குள்ள நீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னா நீங்க அதை தவிர்க்கணும். வேற டெட் ஃபண்ட்லேயே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் 30%. நீங்க ஆல்ரெடி நீங்க ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. அதனால இப்போ இந்த 10 லட்ச ரூபாய் நீங்க ரியல் எஸ்டேட்டுக்குள்ள நீங்க கொண்டு போகணும். டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல நீங்க முதலீடு பண்ணலாம். டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல எதெல்லாம் நல்ல திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட், ஃப்ராங்க்லின் இந்தியா பிரேமா பிளஸ் ஃபண்ட், HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், UTI ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், IDFC பிரீமியர் ஈக்விட்டி ஃபண்ட். இதுல வந்து லார்ஜ் கேப் மிட் கேப் அப்படின்ற ஒரு கலவையாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5 திட்டங்களுமே ஒரு நல்ல திட்டங்களா டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட் திட்டங்களை தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஒரு 7 வருடங்கள் 10 வருடங்களுக்கு அதிகமாக வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கூடிய திட்டமாக இது வந்து இருக்கு. அதனால நீங்க இதில் தொடர்ந்து வந்து நீங்க இதில் முதலீடு பண்ணிட்டு வரலாம். இப்போ உங்களுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மொத்தமா லம்சமா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. 10 லட்சத்துல 7 லட்ச ரூபாய் நீங்க மொத்தமாக லம்சமாக நீங்க முதலீடு பண்ண போறீங்க அப்படின்ற போது, டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ல லம்சமா போடுறதுக்கு நான் என்னுடைய பரிந்துரை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க மொத்தமா போடுறதுக்கு போல நீங்க பிரிச்சு வந்து முதலீடு பண்ணணும். ஒரு வருட காலமாக இந்த 7 லட்ச ரூபாயை பிரிச்சு மேபி மாசத்துக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிரிச்சு அல்லது 70,000 ரூபாய்ன்ற மாதிரி பிரிச்சு நீங்க முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 மாசத்துக்கான உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட் வந்து இப்போ இங்க இருந்து ஃபர்தரா கிராஷ் ஆகுது அப்படின்னா கூட இந்த 10 மாதத்துல ஒரு ஆவரேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 10 மாதத்துல நீங்க பிரிச்சு நீங்க முதலீடு பண்றதுக்கு எப்படின்றது பார்க்கணும். அதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. உங்க பணத்தை எல்லாம் ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்ட்ன்ற ஒரு சேஃபான ஒரு திட்டத்தில் 7 லட்ச ரூபாயும் முதலீடு பண்ணிட்டு அதிலிருந்து நான் சொன்ன இந்த டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டுகளுக்கெல்லாம் மாதம் மாற்றிக்கொண்டே வரலாம் நீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்ட்ல பார்க் பண்றீங்களே டெம்பரரியா, அதுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அது போக நீங்க டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டுகளுக்கு மாற்றும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல வருமானம் கிடைக்கும். உங்க ரிஸ்க்கை வந்து நீங்க குறைச்சிக்கொள்ள முடியும். இந்த விதத்தில் நீங்க குறைச்சிக்கலாம். நீங்க சிறப்பாக சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், விளம்பரங்களுக்கு பிறகு பேசுவோம் நேயர்களே.